வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற தாவீது அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஸ்டீபன் பாபு, திருமதி லீமா பாரதி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்களின் குடும்ப நலனுக்காகவும், மகள் நிக்கோ புஷ்பாவிற்கு குழந்தை பிறந்த நன்றியாகவும், பேரனின் உடல் உள்ள நலனுக்காகவும், மகள் இனிகோ ஜேம்ஸ் உடல் நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஞாயிறு திருவழிபாட்டின் நாயகனாம் இறையேசுவின் நாமத்தில் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இன்றைய வழிபாடானது ஏழ்மை வாழ்வும் எளிய மக்களின் குறைகளையும் வென்றெடுக்க இறைவாக்கினர் செப்பனியா வழியாக யாவே கடவுள் அவரின் கட்டளையை கடைபிடிக்கவும், நேர்மையும் நீதியையும் நம் வாழும் சமூகத்தில் நிலைநாட்டவும் தீமையை அறவே விட்டுவிட அழைப்பு விடுக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் திருத்தூதர் பவுலின் வழியாக கடவுள் எதற்காக நம்மை உலக வாழ்விற்கு அழைத்திருக்கின்றார், அந்த அழைப்பினை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றோமோ? கடவுள் திருமுன் எவரும் உயர்ந்தவர்கள் இல்லை. நம்முடைய ஞானமெல்லாம் கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது. ஏழைகள் மட்டில் இரக்கம் கொண்ட கிறிஸ்து மலை மீது அமர்ந்து ஏழைகளை உலகில் வாழ இச்சமூகத்தில் தகுதி இல்லாதவர்கள் என கருதப்பட்ட அனைவரும் கடவுளின் பார்வையில் தகுதியுடையவராகவும் பாராட்டுக்குரியவர்களாகவும் நற்சான்று பெற்றவர்கள் என ஆறுதல் கூறும் அனைத்து வழிபாட்டு வாசங்களும் இறைவன் தரும் இம்மாபெரும் விருந்திற்கு அழைக்கின்றார். அழைப்பின் குரலுக்கு செவிசாய்த்து பங்கேற்போம். திருப்பலியில் வார்த்தைகளால் அல்ல, வாழ்வாக தொடர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியா கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை மனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக.
ஆண்டவரே இயேசு புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ. நானும் முறைபணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் உணரை. செப்பனியா யோசையா காலத்தில் இறைவாக்கு உரைத்தவர், சமய வாழ்வின் மறுமலர்ச்சிக்காக உரைத்தவர், சீர்கட்ட மக்களை இறைவன் தண்டிப்பார் என்று எச்சரித்தவர். என்னும் இறைவனுக்கு அஞ்சி நல்வழி நடப்போர் அவரது அன்பையும் அருளையும் பெறுவர் என்று ஆறுதலும் கூறியவர். எஞ்சியுள்ளோரின் எழில்மிகு வாழ்வு இங்கு சித்தரிக்கப்படுகிறது. இறைவனின் கோப்பக்கிணைக்கு தப்பிக்க கடவுள் கூறியவர் இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் எளியோரே, என் ஆறுதலான மொழியையும் நாம் கேட்கிறோம். இறைவனின் எச்சரிக்கை எனக்கு எட்டுகிறதா? இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம்.
ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனம் 3 மற்றும் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 மற்றும் 13. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. செப்பனியா கூறியது: நாட்டிலிருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இரண்டாம் வாசக முன்னுரை. யூத மக்கள் கிறிஸ்துவின் சிலுவை மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், சிலுவை அவமானத்தின் சின்னம்.
ஆனால் அதன் மூலமாக வெற்றி கொண்டார் கிரேக்கர்கள். கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் உயிர்ப்பின் மூலம் மீட்பை தந்தார். நம்மை மீட்க மடமை என்று கருதியதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார். உலக ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பெருமையை பாராட்டாமல் மனத்தாழ்ச்சி கொண்ட இயேசுவின் பெருமை பாராட்ட அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? வலியோர் எத்தனை பேர்? உயர் குடிமக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே.
மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 4வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்வான நாளில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். புதிய மாதத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த வருடத்திலே ஒரு மாதத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். கடவுள் இன்னும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கடவுள் இன்னும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நான் என்ன பாக்கியம் செய்தேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் உள்ளம் திறந்து வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்த அந்த மழைப்பொழிவை பற்றி நாம் வாசித்தோம். நமது பாரத தேசத்தினுடைய காந்தியடிகள் இந்த பகுதியால் ஈர்க்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பகவத்கீதையை இழந்தாலும் இழப்பேனை தவிர ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த மழைப்பொழிவை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன், இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வைத்திருந்தவர் தான் அண்ணல் காந்தியடிகள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கருப்பு இன மக்களுக்காக அவருடைய வாழ்வுக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் இந்த பகுதியால் அதிகமாக ஈர்க்கப்பட்டார். நாம் பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக போராட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இயேசுவினுடைய போதனையாக இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, எத்தனை தடவை இந்த பகுதியை நாம் வாசித்திருப்போம், எத்தனை தடவை இந்த பகுதியை நாம் மனப்பாடம் செய்திருப்போம். ஆனால் இந்த போதனை என்னுடைய வாழ்க்கையை தொட்டதா, இந்த போதனை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த நாளிலே ஆண்டவருடைய போதனையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மழைப்பொழிவை பற்றி நிறைய மறையுரைகள் நாம் கேட்டிருப்போம். இந்த நாளிலே ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சற்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடவுளை காண்பார்கள். கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அப்போ கொஸ்டின் என்ன பண்ணுதுன்னா, கேள்வி என்ன வருதுன்னா, நான் கடவுளை கண்டிருக்கேனா? அப்படி ஒரு கேள்வி வருது. கடவுளை கண்டிருக்கீங்களா? கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? என்ன சாப்பிட்டு தானே வந்தீங்க? நான் சோறு திங்காம தான் வந்திருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா நம்ம சாப்பாடு ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பைபிள் சொல்லுது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள், சொல்லுங்க ராசாத்திகளா, கடவுளை காண்பர். கேள்வி என்னன்னா, நீங்கள் கடவுளை கண்டிருக்கீங்களா இல்லையா? இப்படி எடக்கு மடக்க என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்க. கடவுளை காணுவதற்கு தூய்மையான உள்ளம் தேவைப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலிலே எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றது. இந்த உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்பாக இந்த உள்ளம் என்பது அறியப்படுகின்றது. இந்த உள்ளம் வீக் ஆயிட்டு அப்படின்னா, இந்த உள்ளம் மோசமாயிட்டு அப்படின்னா, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் என்ன செஞ்சிடும்? மோசமாயிரும். இந்த எல்லாமே மோசமாயிரும். அதான் பார்ப்போம், உள்ளத்தில் கவலை அப்படின்னா உடம்பு முழுக்க என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும், ஒன்றும் செயல்படாது, அப்படியே இருக்கும். டாக்டர்கிட்ட போவோம், ஊசி போடுவோம், எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லா கழுதையும் எடுத்துருவோம். டாக்டர் சொல்வார், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்வார். யூ ஆர் ஓகே,
அவருக்கு ஓகே தான், உடம்பு வச்சிருக்க நமக்கு என்னல்ல ஓகே இல்லை, வலிக்குது முடியல. ஏன்? உள்ளத்துல நோய். உடல்ல நோய் கிடையாது, உள்ளத்துல நோய். இந்த உள்ளத்துல நோய் இருந்தா டாக்டருக்கு தெரியாது, மிஷினுக்கு தெரியாது, யாருக்கு மட்டும் தெரியும்? நமக்கு தான் தெரியும் உள்ளத்துல என்ன நோயின்னு சொல்லிட்டு, நமக்கு மட்டும்தான் தெரியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளத்திலே நோய் தொற்றிக் கொண்டிருந்தால் உள்ளம் மட்டுமல்ல உடல் முழுவதும் வலுவிழந்து சோர்விழந்து பல நேரத்திலே நாம் வாழ்க்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த உள்ளம் எவ்வளவுப்பட்ட உள்ளமாக இருக்க முடியும்? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, என் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? பரிசுத்தமான உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக இருக்கிறதா? கடவுள் உறைவதற்கு ஏற்ற ஒரு உள்ளத்தை இதோ நான் இங்கு வைத்திருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு பாவம், வஞ்சனை, வன்மம், கோபம், பொறாமை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உள்ளத்திலே ஆண்டவர் நிச்சயமாக தங்க மாட்டார். ஆண்டவர் விரும்புவது என்ன? பரிசுத்தமான உள்ளம். ஏன் ஆண்டவர் பரிசுத்தமான உள்ளத்தை விரும்புதாது? விவிலியம் சொல்கிறது, நான் தூயவன், எனவே நீனும் தூயவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் புதிதாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எதையெல்லாம் கடைபிடித்தாரோ, எதையெல்லாம் அவர் வைத்திருந்தாரோ அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதனாலதான் சொல்றாரு, நீ இரக்கமுள்ளவனா இரு. ஏன் இரக்கமுள்ளவனா இருக்கணும்? ஏனெனில் நான் உன் மீது இரக்கப்பட்டிருக்கின்றேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ உள்ளத்திலே தூய்மை வேண்டும், உள்ளத்திலே பரிசுத்தம் வேண்டும். கடவுளை போல நாம் வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஒவ்வொருவரும் அந்த கடவுளை காண முடியும். கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி, நான் ஜெபம் பண்றேன், கேட்க மாட்டுக்கு. நான் ஜெபம் பண்றது அப்படியே இருந்து போயிருது. என்ன காரணம்? என் அன்புக்குரியவர்களே, கோயில் குளத்துக்கு போகலாம், ஒவ்வொருக்கு போகலாம், காமநாயக்கம்பட்டிக்கு போகலாம், அல்லது வேளாங்கண்ணிக்கு போகலாம், எங்கனாலும் போகலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன தெரியுமா? பரிசுத்தமான உள்ளம். நடந்து போகலாம். இப்ப நம்முடைய சகோதரர்களாம் நடந்து போறாங்க, இந்து சமய சகோதரர்களாம் நடந்து போவதை பார்க்கின்றோம். திருச்செந்தூருக்கோ எந்த சமயத்தை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எந்த சமயம், எல்லா கடவுளும் விரும்புவது என்ன? பரிசுத்தமான உள்ளம். நீ கரைகளோடு, குற்றங்களோடு, கோபத்தோடு, பொறாமையோடு, தீய காரியங்களோடு, தீய சிந்தனையோடு நீ கடவுளை அணுகின்ற பொழுது கடவுள் உன்னை விட்டு ஓடி போயிடுவார், உன் பக்கத்தில் நிற்க மாட்டார். ஏன்? கடவுளை பொறுத்தவரை நீ அருவருக்கப்பட்டவள், நீ அருவருக்கப்பட்டவன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் குறிப்பிடுகின்றார், அந்த கிறிஸ்துவே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. மீட்பு பெறுவதற்கு கூட என்ன தேவை? தூய உள்ளம் தேவையாம். மீட்பு பெறுவதற்கு கூட, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை? தூய உள்ளம் தேவையாம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உனக்கு தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. நான் உனக்கு தீர்ப்பிடல, இனி பாவம் செய்யாத. ஆனா அதே போல பார்க்கின்றோம், கூரையை பிரித்து கொண்டு இறக்கப்பட்ட அந்த மனிதனிடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து போ என்று சொன்னார். உள்ளம்தான் என்ன செய்யணும்? தூய்மையாக வேண்டும். உள்ளம் தூய்மை. வெளியில நல்ல பட்டாட கம கம கமன் சென்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன், சரியாகிருமா? இல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? அகத்தை பார்க்கிறார், புறத்தை பார்க்கவில்லை. பல நேரத்திலே இந்த அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? புற வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி. இல்லை, உள்ளுக்குள்ளே நாறிக்கொண்டிருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய வல்லமை நம்மை தேடி வருகின்ற போதெல்லாம், ஆண்டவரே என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும், என்னை தகுதி உள்ளவளாக மாற்றும், நான் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று அதுதான். அதனாலதான் என்ன செஞ்சான் தாவீது மன்னன்? என்ன செஞ்சான்? திருப்பாடல் 51 வாசிக்கின்றோம், ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும்,
உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே உருவாக்கும். உமது முன்னிலையிலிருந்து என்னை ஒருபோதும் தள்ளிவிடாதையும் ஆண்டவரே, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடினான். ஏன் தெரியுமா? கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு தெரிந்திருந்தது, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்தான். பாவம் செய்தவன் கடவுளுடைய இரக்கத்துக்காக அவன் மனம் வருந்தி மன்றாடினான் என்று பார்க்கின்றோம். தாவீதை விட நாம பெரிய யோக்கியவான்லாம் கிடையாது. தாவீதை விட பெரிய யோக்கியவான்லாம் கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீதை ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போல நாம் ஒவ்வொருவரும் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதற்குத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தூய உள்ளம், பரிசுத்தமான உள்ளம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? எப்படிப்பட்ட சூழலிலே நான் ஆண்டவரை அணுகி கொண்டிருக்கின்றேன்? ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம புனிதர்களை எடுத்துக்கோங்களேன். யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டால். ஏன் தெரியுமா? பாவத்தின் நிழல் கூட அவளை அண்டவில்லை, அவள் அண்ட விடவில்லை என்பதுதான் பார்க்கின்றோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அஜிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே என்று சொன்னார். நீ பேறு பெற்றவள். எலிசபெத் அம்மா என்ன சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? நீ பேறு பெற்றவர் என்று சொன்னார். இன்னைக்கு இவ்வளவு பேறு பெற்றவர்கள் வாஸ்துவமே, இதுல நான் எந்த லிஸ்ட்ல வருவேன்? எந்த லிஸ்ட்ல நான் என் பேர் இடம்பெறும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் தூண்டப்பெற்று அன்னை மரியாளை பார்த்து சொன்னார், நீ பேறு பெற்றவர், பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவர், நீ ஆசி பெற்றவர், நீ பாக்கியவதி என்று சொன்னாள். காரணம் என்ன? பாவம் இல்லை, அவட்ட பரிசுத்தமா இருந்தா. அதனாலதான் என்ன செய்து? தூய ஆவி அவளில் குடிகொண்டு ஆண்டவருடைய பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு அவள் தகுதியாக இருந்தால் கடவுள் அந்த கொடையை அவளுக்கு நிரம்ப கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். சூசையப்பர், அவருடைய கரங்களில் லீலி மலர் உண்டு. லீலி மலர் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? தூய்மையினுடைய ஒரு அடையாளமாக ஒப்பிடப்படுகிறது. தூய்மையின் மலராக அவர் இருந்தார். பைபிள் சொல்லுது நீதிமான், நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? யாருக்கு எந்த குற்றமும் செய்யல. அவர் மனசுல கூட என்ன செய்யல, அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை பத்தி புரணி பேசணும் அப்படின்னு கூட நினைச்சது கிடையாது. பைபிள் சொல்லுது, தன்னை அறியாமல் தன் மனைவி கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று. எவ்வளவு உயர்ந்த உள்ளம்! மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிட்டார். அதுதாங்க இன்னைக்கு தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு தேவைப்படுது, மறைமுகமாக. அதனாலதான் என்ன செய்யறாரு ஆண்டவர் இயேசு? அவருடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல கோடி அற்புதர் பதுவை புரிந்த அந்தோணியாரை நினைத்து பார்க்கின்றோம். அவருடைய கரங்களிலும் லீலி மலராக இருக்கின்றது. சின்ன பிள்ளையில என்ன செய்வார் அப்படின்னா, அன்னை மரியாளுடைய சிறுவத்தின் முன்பாக அவர் சொல்லக்கூடிய பாக்கியம் இதுதான், வார்த்தைகள் இதுதான். என்ன சொல்லுவாரு? நீங்க எப்படி தூய்மையாக இருந்தீங்களோ, நீங்க எப்படி பரிசுத்தமா இருந்தீங்களோ, அதே போல என் வாழ்க்கை முழுவதும் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தாயே எனக்கு உதவி செய் என்று சொல்லி கோடியற்புதர் சிறு வயதிலிருந்து வேண்டுவார். அதனாலதான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசு அவருடைய கைகளிலே தவழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. தவழ்ந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது, அந்த குழந்தை இயேசு நம்மை தேடி வருகின்றார். அவரோடு விளையாட முடியும், அவரை கொஞ்ச முடியும். என் அன்புக்குரியவர்களே, நமது உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கின்றது? நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையான உள்ளம் வைத்திருக்கிறேனா? கடவுளை காணுவதற்கு எது எனக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு கோயில இருக்கும்போதே நம்ம என்ன நினைப்போட இருக்கிறோம்? கோயிலுக்கு வர்றோம் இல்லையா? என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. தட்டினா போதுமா? உணர்ந்துல சொல்லணும். இன்னைக்கு பாவத்தை உணராம இருக்கிறோம். நம்ம பாவத்தை உணர்ந்தோம்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனா வெறுமனே கடமைக்காக நாம் பல நேரத்திலே நம்முடைய மார்பை தட்டி கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பாவம் மன்னிக்கப்படும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால பார்க்கிறோம் சில நேரம் என்ன செய்யறோம்? அந்த காலத்துல இருந்தே நம்ம என்ன செய்யறோம்? சண்டை பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசையில் என்ன செய்யறோம்? தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்?
குடுகுடுன்னு கோயிலுக்குள்ள ஓடி பெறணும். எதுக்கு? அந்த தீர்த்தம் என் மேல பற்றணும். என்ன சிம்பாலிக்க என்ன சொல்லுது? தாவீது மன்னன் சொல்றான் இல்லையா, ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என்னை கழுவும், நானும் தூய்மையாவேன் என்று குறிப்பிடுகின்றார். தூய்மையாவேன் சொல்லப்படுகிறது. எப்படியாவது தீர்த்தம் தெளிக்கும் போது பெறணும். அந்த தீர்த்தம் என் மேல பற்றணும். படலைன்னு நினைச்சுக்கோங்களேன், சாமியார் 2 திட்டா திட்டிட்டு வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அன்புக்குரியவர்களே, அதனால அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, கோவிலுக்கு முன்பாக அந்த தீர்த்த தொட்டியானது வைக்கப்பட்டது. கோயிலுக்கு வரும்போது நான் பரிசுத்தமா வரணும், கோயிலை விட்டு வெளியே போகும்போதும் நான் பரிசுத்தமா போகணும். என்ன செஞ்சாங்க? தீர்த்த தொட்டி வைத்திருந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், சிந்தித்து பார்ப்போம். நல்ல எண்ணங்களோடு நாம் இருந்தாலே கடவுள் நம்மை தேடி வருவார். நான் ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் என்னை பார்த்து குறைச்சிட்டே இருந்துச்சு. வந்த நேரத்துலேருந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்னை பார்த்து குறைச்சிட்டே இருந்துச்சு. என் கூட ஒரு பையனும் வந்திருந்தான். அப்போ அந்த வீட்டில் உள்ள அம்மா சொன்னாங்க, வழக்கமாக எங்கள் நாய் என்ன செய்யாது, குறைக்கவே குறைக்காது ஃபாதர். கள்ளப்பையன் வந்தாலும் என்ன செய்யாது, குறைக்கவே குறைக்காது. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து ஏன் இப்படி குறைக்குன்னு தெரில அப்படின்னு. எனக்கும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கூட இருந்த பையன் சொன்னால், ஃபாதர் அன்னைக்கு அந்த நாயை நீங்கள் கல்லை விட்டு எரிச்சிங்களா, அதனால தான் என்ன செய்யுது, உங்களை குறைச்சிட்டே இருக்கு. உண்மைதான், அது தெரியுது. அதே போல் பெங்களூரில் நாங்கள் படிக்கும்போது சாங்கி டேங்குன்னு சொல்லி ஒரு பெரிய குளம் ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். ஒரு ரவுண்ட் அடித்தோம்னா 2 ஜெபமாலை சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னென்னா நிறைய புறாக்கள் நிறைய புறாக்கள் வரும். சும்மா கையை நீட்டினாலே என்ன செய்யும், நிறைய புறாக்கள் என்ன செய்யும், அப்படியே நம்ம மேலே இருக்கும். சில நேரம் என்ன செய்வோம், பொறிகளில் வச்சுருப்பாங்க, கையை விரிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், வந்துடும். நாங்களும் குருமானவர்கள் என்ன செய்வோம், போகும்போது சும்மா என்ன செய்வோம், கையை விரிச்சாலே அது பாட்டு வரும். எங்களுக்கு குறுமடத்தில் என்ன செய்வோம், பயிறு கொடுப்பாங்க. அந்த பயிரை நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். சாப்பிட்டு வெறுத்து போச்சு. அதனால் என்ன செய்கிறேன்னா, ஒரு பேப்பரில் மடித்து, சரி நம்ம தான் சாப்பிடலை, புறாவா சாப்பிடட்டுமான்னு சொல்லியும் அந்த சாங்கி டேங்கி போய் நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே கொடுப்போம். ஒரு நாள் எங்களுக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியும் வரும்ல புறா, இன்றைக்கி 2 புறாவாவது என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும் அப்படின்னு. அந்த எண்ணத்தில் போய் நாங்களும் பயிரை வச்சுக்கிட்டே நிற்கும். ஒரு புறா கூட என்ன செய்யலை, நம்ம அண்டவே இல்லை. ஒரு புறா கூட அண்டலை. அப்போ தான் தெரிஞ்சுது, எண்ணங்கள் என்ன எண்ணங்கள், தீய எண்ணங்கள். என் அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு மிருகம், சாதாரண ஒரு பறவையை இவ்வளவு எதிர்பார்க்கிறது என்றால், நம்மிடம் வருவதற்கு இவ்வளவு எதிர்பார்க்கிறது என்றால், அகில உலகத்தை எல்லாம் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த கடவுள் நம்மிடம் வர வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். நாம் நினைச்சது நடக்கணும், நம்ம ஜெபிச்சது கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மிடம் வர வேண்டும் என்றால் பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். விவிலியம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும். உண்மைனா என்ன? நேர்மை, நீதி, பரிசுத்தம். அதைத்தான் விவிலியம் சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எருசலேம் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது நிறைய கூட்டம் இருந்துச்சு, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனால் 2 பேருடைய கண்களுக்கு மட்டும்தான் அவர் இயேசு, அவர் மீட்பர், அவர் மெசியா என்று அறியப்பட்டார். யாருக்கு? சிமியோன் இறைமாக்கினர். அவர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. இதோ என் கண்கள் மீட்பரை கண்டுகொண்டன. 85 வயசு கிழவி அண்ணா என்ன செஞ்சா, கரெக்டாக கண்டுபிடிச்சா ஆண்டவர் இயேசுன்னு சொல்லி. ஏன்? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, வேற யார் கண்களுக்கும் தெரியல. என் அன்புக்குரியவர்களே, நாமும் பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கின்றோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், என் உள்ளம் பரிசுத்தமான உள்ளமா என்பதை பார்ப்போம். பரிசுத்தமான உள்ளமாக இருக்கிறதா? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த தூய்மையான உள்ளம் கொண்டவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கடவுளோடு இணைந்து நடக்கக்கூடியவர்கள். நம்முடைய முதுபெரும் தந்தையர்கள் யார் பார்க்கிறோம்? ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோப்பாக இருக்கட்டும், கடவுளோடு இணைந்து நடந்தார்கள், கடவுளை கட்டளை கடைபிடித்தார்கள், கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். தலைமுறையாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களிலே நிரம்பி இருந்தது. அதே போல ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமே. தலைமுறையாக நான், என் கணவர், என் பிள்ளைகள், என் வரக்கூடிய சந்ததி அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால்
தூய்மையான உள்ளம் வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய கட்டளைக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல எந்நாளும் செழித்து வளருவார்கள். பருவம் மழை தகுந்த கனி கொடுத்து அவர்கள் இருப்பார்கள் என்று திருப்பாடல் 1 சொல்கிறது. திருப்பாடல் 1 கேள்வியை தான், பேறு பெற்றவர்கள் யார்? ஆண்டவருடைய சட்டத்தை இரவும் பகலும் சிந்திக்கக்கூடியவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவருடைய சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நமது இல்லத்தை கட்டி எழுப்புவோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்றால் ஆண்டவரே வீட்டை கட்டுவார். அவர் கட்டுகின்ற வீட்டிலே எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆண்டவர் என்னாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். தாயான் திரு அவை தலைவர் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைவாக்கில் நாங்கள் ஆண்டவரை தேடுகின்ற நேர்மையை நாடுகின்ற மன்ன தாழ்மையும் விரும்புகின்ற மக்களாக வாழவும். எங்களது வாழ்க்கை நிலை செல்வம் செல்வாக்கு பதவி படிப்பு என எதிலும் பெருமை கொள்ளாமல் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும் இறைகுலமாக விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இயேசுவின் மலைப்பொழிவின் சரத்தை உள்வாங்கி ஏழையரின் உள்ளத்தோராகவும் கனிவுடையவராகவும் தூய்மையான உள்ளத்தோராகவும் இரக்கமுடையவராகவும் அமைதியை ஏற்படுத்தவும் நீதியை நிலைநாட்டவும் வேட்டையை கொண்டோராகவும் அதன் பொறுத்து துன்பத்தை ஏற்க துணியுள்ளவராகவும் விளங்கி பெயர் பெற்றோராகவும் விண்ணரசுக்கு உரிய பெற்றோராகவும் மாறிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவர் யாரும் இன்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள் என்கிற நிலையை இந்த பூவுலகு அடைவதற்கு ஏதுவாக உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவினை நாளைய தினம் கொண்டாடவிருக்கும் வேளையில் அர்ப்பண வாழ்வில் மேற்கொண்டுள்ள துறவியர் அனைவரும் நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் என்கிற பவுலடியாரின் நினைவூட்டலை உள்வாங்கி தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களை அர்ப்பணித்தலிலும் பணிவாழ்விலும் சிறந்து விளங்கி பிரமாணிக்கத்துடன் பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றையும் வலியோரை வெட்கப்படுத்த
வலுவுற்றவென உலகம் கருதுவற்றையும் உலகம் ஒரு பொருட்டாக கருதுவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுவற்றையும் தேர்ந்து கொண்டார் என்கின்ற பெருமையை உணர்ந்தவர்களாய் இறைமக்களாகிய நாங்களும் குறிப்பாக இளைஞர் இளமென்களும் எங்கள் கல்வி அறிவு திறமைகள் ஆற்றல்கள் ஆகியவற்றை வளர்க்கும் அதே வேளையில் இறைவன் ஞானத்திலும் மனத்தாழ்மையிலும் வளர வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு ஏற்ற உள்ளமாக நம்மையே நாம் மாற்றுவோம். பண்படுத்தப்பட்ட உள்ளமாக, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய இதயமாக நம்மையே நாம் மாற்றுவோம். மகா இரக்கமும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். நான் தூய்மையாக இருப்பது போல நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்று அழைப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, உமது அழைப்புக்கு செவி கொடுத்து பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நீரின்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை என்பதை உணர்கின்றோம். கலைமானை போல ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபங்களையும் ஆண்டவரை நீர் கேட்டு ஆசீர்வதித்தருளும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். ஆண்டவரே, நீர் அங்கே இருக்கின்றீர். உம்மைத்தானே நான் உதவிக்கு அழைத்தேன். ஆண்டவரை, விரைந்து வாரும். என் குடும்பம் அவமானத்திற்கு உள்ளாகாதவாறு ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே நீர் மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, போகும்போதும் வரும்போதும் எங்கள் பயணத்தை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இதோ
இனியவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். கனிவோடு ஏற்றி எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்த பொழுது மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை புகழ்கின்றனர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய தாவீது அன்பைத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் தனிப்பட்ட முறையில் கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் ஸ்டீஃபன் பாபு, திருமதி லீமா பாரதி குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் மாட்சிமை நிறைந்த புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 6 மணி அளவில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சரியாக 7:30 மணிக்கு திருப்பலி, தொடர்ந்து நற்கருணை ஆசி நடைபெறும். சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நமக்கு காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் பாடியில் புனித சகாய மாதா கவியில் வைத்து 6:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான நேரத்தில் நடைபெறும். மேலும் நேற்று நமது ஆலயத்தை சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த தாவீது அன்பித்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சாலமோன் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சாலமோன் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். மேலும் உறுதி புஸ்தரில் மீதம் இருக்கின்ற பணத்திற்கு 2 அங்கிகளும் மேலும் பீட பணியாளர்களுக்குரிய உடுப்பும் வாங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடந்த திங்கட்கிழமை நம்முடைய ஊரிலே உறுதி பூஸ்தல் திருவருட்சாதனம் கொடுக்கப்பட்டது. இந்த உறுதி பூஸ்தல் திருவருட்சாதனம் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றதற்கு ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த முறையிலே நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். சிறப்பாக நம்முடைய திருச்சிலுவை அருட்கண்ணியர்கள், நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார், ஊர் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், சிறப்பாக ஆசிரிய பெருமக்கள், ஞான பெற்றோராக இருந்தோர், பாடகர் குழுவினர், பீடப்பூக்கள், தன்னார்வ பணியாளர்கள், அன்பியர் சார்ந்த பொறுப்பாளர்கள், இன்னும் பல வழிகளிலே நமக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டிப்பட்டி எண்ணெய் தந்த நிகழ்வு ஏற்கனவே கடந்த வாரம் வாசிக்கப்பட்டது. நாளை 6:30 மணிக்கு ஆண்டிப்பட்டியில் வைத்து திருப்பலி நடைபெற இருக்கின்றது. அதே போல் புளியம்பட்டி திருவிழாவானது கொடியேற்றம் ஏற்கனவே 29ஆம் தேதி ஏற்றப்பட்டது. 10ஆம் தேதி திருவிழா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பலி முடிந்தவுடன் உறுதி பூசல் பெற்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். எனவே மறைக்கல்வி வகுப்பிலே அனைவரும் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டில் ஒரு மாதம் முடிஞ்சிட்டு பிப்ரவரி என்ன செஞ்சிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோருக்கு ஒரு அறிவுரை தான், காலங்கள் இல்லை, இருக்கக்கூடிய காலத்தையாவது நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் நிற்கிறது பார்த்தா அப்படி தான் நிற்கிறான், எப்படி போனானோ அப்படி தான் வர்றான். டீச்சர்ஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னா 20% தான், 20% தான் அவங்க என்ன செய்ய முடியும், உழைக்க முடியும். இது 80%, 80% பெற்றோர்களை சார்ந்தது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இருக்கார், டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லத்தான் முடியும், அடிக்க தான் முடியும்னா அவன் திருந்தலை அப்படின்னா நீங்கள் சொல்லி தான் என்ன செய்யணும், திருந்தணும். எனவே காலங்கள் இல்லை. இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா 58 நாட்கள் அவ்வளோத்தான். அதுக்கடுத்து என்ன செஞ்சிருவான், அவன் அரசு தேர்வுக்கு தயாராகி விடுவான். என் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் சடங்கு விட்டு கூட்டு போயிருந்தீங்க, பால்காய் போட்டு கூட்டு போயிருந்தீங்க, அதுக்கடுத்து வீட்டில் எந்த விசேஷம்னாலும் கூட்டு போயிருந்தீங்க, எங்கேயும் திருவிழா வரக்கூட அங்கேயும் கூட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கடைசியில் அவன் அடுத்து வந்தக்கூடிய 2 நாளும் அதே திருவிழா மதப்பில் தான் இருக்கிறான். திருவிழாவிலேருந்து என்ன செய்ய மாட்டேக்கான், வெளியில் வரவே மாட்டேக்கான். எனவே அருள் கூர்ந்து பெற்றோர்களாகிய நீங்கள் இதை கருத்தில் கொண்டு நமது பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுமே நல்ல முறையிலே மதிப்பெண்கள் பெறணும். பாஸ் ஆகிறது ஈஸி. நீங்கள் வந்தால் கூட என்ன செய்யணும், பாஸ் ஆகிடுவியோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டுமே. 10, 12 வகுப்புகளுக்கு அரசு தேர்வுன்னு சொல்லிருக்கு. தொடக்கத்துலேருந்து என்ன செய்யணும், ஸ்டடிக்கு என்ன செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும். அதுக்கு தான் ஸ்டடின்னு சொல்லிருக்கு. நான் பாட்டு மெதுவாக தான் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லோரும் வரத்தான் செய்யணும். உங்கள் பிள்ளைகளுடைய ஆர்வத்தை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும். எனவே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலாவது மிகச்சிறந்த முறையிலே உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் அக்கறை கொண்டு அதை படிக்க வைக்க நீங்கள் முயற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக.
என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய பேரன்பிலாய நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீர் உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் உமது தெய்வீக திருவிருந்தினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்னொரு காரியம், பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் பீட பணியாளராக இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். எனவே அவர்களுக்கும் என்ன செய்வோம், நமது கரங்களை தட்டி உண்மையிலே நம் வாழ்த்துக்களை ஏன்னா எல்லா ஊர்லேயும் சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பீட பணியாளர் இருப்பாங்க. கடந்த வாரமும் இருந்தாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க. உண்மையிலே மகிழ்ச்சி. எனவே அவர்களையும் நாம் வாழ்த்துகிறோம்.